என்னடா இதெல்லாம்? நீ இப்ப எதுக்கு வந்த? டேய், என்னடா இப்படி பேசுற? நான் உயிரோட தான் இருக்கேன், இன்னும் செத்து போகல. என்ன சுப்பு இப்படி எல்லாம் வேற பேசுற? எப்படி பேச சொல்ற? எல்லாரும் வந்து நல்லா செஞ்சீங்கல்ல. சாரி சுப்பு, அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. சுப்பு, ஒரு தடவை நான் சொல்றத கேளுடா. கை விடு. நீ சொல்றத கேக்குற பொறுமை என்கிட்ட இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சுப்பு ப்ளீஸ் சுப்பு, நான் சொல்றத ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? என்ன கொஞ்ச நாள் நிம்மதியா விடு. ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பு. நீ என் பேச்ச கேக்குற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். டென்ஷன் பண்ணாத, இங்க இருந்து கிளம்பு. இல்லனா for the first time உன் மேல கைய வைக்க வேண்டியிருக்கும். சொன்னா புரியாதா உனக்கு? I need some break. Just leave me alone. சுப்பு, நான் உன்னை வேணும்னே அடிக்கலடா. ஒரு தடவை நான் சொல்றத மட்டும் கேளு. சும்மா இரு நானே. சிரிச்சு சிரிச்சு நான் செத்துருவேன் போல இருக்கு. ஐயோ, நீ செத்து போயிட்டனா நான் யார் கூட போய் பேசுறது? அதிகமா உருட்ட ஆரம்பிக்காத, பேசு. பொண்ணுங்க நீங்க பேசி பேசுன்னு மட்டும் தான் சொல்லுவீங்க. ஏன் இப்போ நீ பேசு. அதான் எல்லாத்தையும் பேசிட்டேன்ல, என்ன இருக்கு? பாத்தியா, இவ்வளவுதான். நீங்கலாம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் சொல்லுன்னு சொல்றீங்க. நீங்க மட்டும் ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. சொல்லலையா? என்ன சொல்லலன்னு சொல்லி இப்ப சொல்றேன். ஆமா, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் கூட போன்ல பேசிட்டு இருக்க. ஐயோ, அது இல்லம்மா, நீ என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டேன். வேலைன்னு ஒண்ணும் பண்ணல, சும்மாதான் இருக்கேன். ஆனா பொண்ணுங்களுக்கு வீட்டு வேலையே பெரிய ஜாப். இதுல தனியா வேற வேலை செய்யணுமா? ஆபீஸ்ல கூட அவ்வளவு வேலை செய்ய மாட்டோம். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு இருக்கும். ஆனாலும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு புருஷனை பாத்துக்கிறதுல இருக்கிற ஆனந்தம் இருக்கே, அது எதுலயும் கிடைக்காது. அதான் என் ஃபீலிங். கரெக்ட் தான். நான் கூட உன்ன மாதிரி யோசிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன சத்தத்தையே காணோம்? ஹலோ ரேணு. இருக்க. மறுபடியும் அஃபண்ட் ஆயிட்டியோன்னு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளே இருப்ப? அப்படியே ஜாலியா வெளியே வரலாம்ல. அப்படியே வெளியே போயிட்டு வருவோம். நல்ல ஐடியா. நீ சீக்கிரம் வந்தனா ஸ்பெஷலா இருக்கும். அவசரப்படாதீங்க, வரேன். உனக்கு சொன்னா புரியாதா? என்ன கொஞ்ச நாள் நிம்மதியா விடு. I need some break. Just leave me alone. ஹலோ மேடம், ப்ராஜெக்ட் டேட் இன்னைக்கு தான் மேடம். ஓ ஷிட். மேம், கிளையண்ட்ஸ் ஆல்ரெடி கால் மேலே கால் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? யா I'm just coming in 10 minutes, okay? ஓகே மேடம். எங்க போற வரு? ஆபீஸ்க்கு. உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு வரு. அங்க வச்சிரு. படிச்சுட்டு போலாம்ல. எனக்கு அந்த அளவுக்கு இப்ப மூட் இல்ல. அங்க வை மாமா. நான் வேணா படிச்சு காட்டவா? என்னடா இது, லெட்டருக்கு இவ்ளோ கோவப்படுறா? கொஞ்சம் விட்டா எரிச்சிருப்பா போலயே. யார் இந்த முக்காடு திருட? பட்ட பகல திருட்டா? அப்பா திருட! அப்பா திருடனை புடிச்சிட்டேன். இவரை புடிச்சிட்டேன். சீ, இவனுக்கு என்ன இவரு? திருடன். மாமா கத்தாத, நான் தான். நீயா? ஆமா, நான் தான் கத்தாத. பட்ட பகல்ல இது என்ன திருடி வேஷம்? ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு. போறேன். பாட்டிக்கு தெரியுமா நீ இப்படி எல்லாம் போறேன்னு?
அப்ப தெரியாது. ஆனாலும் நம்மள மாதிரி வயசு பசங்கள இந்த பெரியவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க மாமா. அதுக்கு தான் போறேன். ஆமாமா, இந்த பெரியவங்க இருக்காங்க பாரு. அதுக்கு தான் போறேன். பாவம், நீ எவ்வளவு கஷ்டப்படுற ரேணு. ம், சரி, நீ போ, பாட்டி வந்துட போறாங்க. தேங்க்ஸ் மாமா. நமக்குள்ள இதெல்லாம் எதுக்கு ரேணு? ஆ, ஆ, ம். அந்த வச்சுட்டு அங்க வச்சுட்டு போ. ஆ. பாவம். ரேணு, என்ன இப்பெல்லாம் ரொம்ப வெளியே சுத்துற மாதிரி இருக்கு? போர் அடிக்குது. எவ்வளவு நேரம் வீட்லயே இருக்கிறது ஒரே லைஃப். என்ஜாய் பண்ணணும்ல. அது சரி சரி. ஆமா, இப்போ இந்த லவ் கிவ் எல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ அப்படியே போகுது. இந்த லவ்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. அண்ணா அன்னைக்கு எப்படி இருக்கு? எல்லாம் சரியாயிடுச்சா? எனக்கு ஒன்றும் தெரியல. ஆமா, அன்னைக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு தெரியல. மாமா அன்னைக்கு கோச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு எனக்கு தெரியல. இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கம்தான். என்ன வேணா பழக்கமா இருக்கட்டும், அதுக்கு நீ இவ்வளோ கேப் இருக்க கூடாதுல. என்னவோ, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? சீக்கிரம் போ. சரி, ஓகே. எங்க நிறுத்து. ம், சுரேஷ், நீ கிளம்பு. என் ஃப்ரெண்டு வர வரைக்கும் எங்கேயே வெயிட் பண்றேன். பரவாயில்ல, உன் ஃப்ரெண்ட் இருக்கு, நானும் வெயிட் பண்றேன். உனக்கு எதுக்கு சிரமம்? நீ கிளம்பு. சிரமம்லாம் ஒன்றும் இல்லை, நான் வெயிட் பண்றேன். அதோ வந்துட்டான். நான் கிளம்புறேன். பாய். பாய். ரேணு, ஆ ஜாக்கிரதை. யார் அவன்? ஆ, பெட்ரோல் தீர்ந்து போச்சான். அதான் பணம் கேட்டான். எங்க பார்த்தாலும் இவனுங்க தான் இருக்கானுங்க, மாடர்ன் பேக்கர்ஸ். ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எங்கடா போய் தொலைஞ்சது? பார்க்க மாட்டீங்களா? இந்த போர்ட் டிப்ளாய்மென்ட் டாஸ்க் எதுக்கு நின்னுச்சு? இதை யாருக்கு அசைன் பண்ணீங்க? மேம் அது என்ன விவேக், அவ்வளோ டைம்லாம் இல்ல, சொல்லு. மேம் சுப்பு தான் பாட் டிப்ளாய்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் மேம். மேம் சுப்பு ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேம். அதனால தான் இது இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. மேம் என்ன பண்ணுறது மேம்? என்கிட்ட சுபுவோட கிரெடென்ஷியல்ஸ் கொடுங்க, நான் பார்க்கறேன். அதை நான் பார்த்துக்கிறேன் மேம். மேம் சுப்பு ஆஃபீஸ் வந்திருக்காரு மேம். ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். சுப்பு இதை நீங்கள் அப்டேட் பண்ணணும், ஓகேவா? சரி, ஓகே. மற்ற டீடைல்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல? தேங்க்யூ. எதுக்கு? ப்ராஜெக்ட் டிப்ளாய்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு. இட்ஸ் மை ஜாப். இதை எது கூட ரிலேட் பண்ணிக்காதீங்க. கூல். Client is happy. Yes. Good job, guys. Subbu, congrats, man. Nice work, bro. Thanks again.
நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. திரும்ப திரும்ப ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? லெட்ஸ் செலிப்ரேட் திஸ். ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். சுப்பு ப்ளீஸ் சுப்பு, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ் 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 சுப்பு, எனக்காக சுப்பு, ப்ளீஸ் சுப்பு, ப்ளீஸ் சுப்பு. ரேணு, சின்ன வயசுல நீ அவ்வளோ அழகாலாம் இல்ல, ஆனா இப்போ நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன சீக்ரெட் அது? கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லலாம்ல. என்ன இருக்கு சொல்றதுக்கு? பாட்டி சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுதான். பாட்டி சொன்னதும் தான் ஞாபகம் வருது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க அக்கா என்ன பண்றா? பாட்டி நல்லா தான் இருக்காங்க. அக்கா ஐடி ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கா. ஓ நைஸ். உங்க அக்கா அப்பையில இருந்தே கிளவர் தான், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வருவா. அண்ட் மோர் ஓவர் ஷீ இஸ் பியூட்டி வித் பிரைன்ஸ். இப்பவே இண்டிபெண்டன்ட் உமனா இந்த ரேஞ்சுக்கு போயிருக்கானா ரொம்ப கிரேட்ல. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறத்துக்கு ஃபேஸ் அப்படி போச்சு? நான் நார்மலாக தான் இருக்கேன். நார்மலாலாம் இல்லை, ஏதோ ட்ரிகர் ஆயிட்டு. நல்லா புரியுது. என்ன புரிஞ்சுது? மரத்தடி பாமா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொன்னாரு? லைஃப்ல எப்பவும் ஒரு பொண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணு புகழவே கூடாது. கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் கூட இப்பதான் புரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா தெரியுது மேடம். ஆனா எனக்கு பியூட்டி வித் பிரெயின்ஸை விட வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு புருஷனையும் பார்த்துக்கிற பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும். ஹே ரேணு, உன் வெக்கம் ரொம்ப கியூட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அட அட போதுமா? பேசிட்டு தானே இருக்கோம், இப்ப எதுக்கு இது? நீ சினிமால வரணும்னு நினைக்கிறியா இல்ல சினிமாக்கு முன்னாடி வர ஆட்ல வரணும்னு நினைக்கிறியா? எதுக்கு சும்மா சிகரெட் பிடிக்கிற? இப்போ உனக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா? அப்புறம் எதுக்கு உனக்கு? பழக்கம் ஆயிடுச்சு. அது பழக்கம் இல்ல, சவகாசம். இந்த சவகாசத்தை விட்டா நல்லது. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் லெசன் மேடம். இந்த பிளேஸ் நல்லா இருக்குல்ல? நாம இங்க வரது இதானே ஃபர்ஸ்ட் டைம்? இங்க சீஸ் பால்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா, இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்தேன். உனக்கு ஓகே தானே? சுப்பு, சாரிடா. சாரி கேக்குறல்ல, சாரி. எதுக்கு எதுக்கு சாரி சொல்ற? வெறும் பப்ல நடந்ததுக்கா? கல்யாணம் நின்னதுக்கா? இல்ல வேற எதுக்காவதா? ஓஹோ ஓ, நீ என்ன லவ் பண்ணதுக்கா? என்ன சுப்பு இப்படியெல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற? நீ செஞ்ச மரியாதைக்கு எனக்கு இப்படித்தான் பேச தோணுது. போனா போகுதுன்னு விட்டுட்டே இருந்த. ஆனா நீ பண்ணதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால மறக்க முடியல. சுப்பு போது நிறுத்து. ஐ அம் டயர்ட். உன்னை பத்தி யோசிச்சு ஐ அம் டயர்ட். எனக்கு ஒரு டவுட். எப்போ இப்படித்தானே நடக்குது? இவனுக்கு இப்படியே பழக்கப்பட்டிருக்கும்னு நினைச்சிட்டல? அப்படியெல்லாம் இல்ல சுப்பு. உனக்காக என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட கூட விட நான் ரெடியா இருக்கேன். ஆனா எவ்வளவு தூரம்?
எதுக்கா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டை கூட நீ கிராஸ் பண்ணிட்ட வரும். இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த காதலுக்காக, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எல்லாத்தையும் விட ரெடியா இருந்த நீ என்னடானா? முதல்ல யாரவன் எங்க இருந்து வந்தா? அவனுக்காக நீ என்ன அடிச்ச நினைக்கும் போது என் மண்டைக்கு ஏறுது தெரியுமா? அது என்னோட வருவா என்ன அடிச்சான்னு யோசிச்சு உனக்காக அழுது என் கண்ணீரை பத்தி போச்சுடி. எல்லாமே உனக்காக தாண்டி. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னே உனக்கு புரியலடி. சுப்பு, இது எல்லாத்தையும் நமக்காக தான்டா நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதன நீ என்ன பத்தி யோசிக்கலையே, உன்னை பத்தி தான் யோசிக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நமக்குள்ளேயே டீல் பண்ணிப்போன்னு நினைச்சேன். ஆனா இங்க ப்ராப்ளமே இப்ப நீதான் எனக்கு தோணுது. வரும், உனக்கு புரியுதா? நம்ம அண்ணா நீயும் நானும் தான், வேற எவனோ கிடையாது. சுப்பு, கொஞ்சம் நான் சொல்றத கேக்குறியா? முடியாது வரும். கேட்டு 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 காது புளிச்சிருச்சு. உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்தே ஏதாவது நடக்குது. எல்லா நேரமும் நான் தான் அசிங்கப்படுறேன். எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக்க முடியும். இனி லைஃப் லாங் இப்படிதான் முழுக்க இருக்குமோ நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு வரும். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. சுப்பு, சாரிடா. நீ இவ்ளோ ஹர்ட் ஆயிருப்ப. 4 பேருக்கு எதிர திட்டினா கூட சாரி மேடம் கேட்டு உன் காலடியில வந்து விழுந்த. கேவலமா போயிட்டல்ல. அதனால உனக்கு அப்படித்தான் தெரியும் இவன் எங்க போனாலும் உன் காலடியில வந்து விழுவான்னு. அது நான் உனக்கு கொடுத்த தைரியம் வரும். ஆனா அந்த தைரியத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணிட்ட. நானும் மத்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உன்னை கண்ட்ரோல் பண்ணிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு நாளே வந்திருக்காதுன்னு தோணுது. ஆனா என்னால முடியல. எதுக்குன்னு தெரியுமா? என்ன பண்ணாலும் கரெக்ட் நினைச்சு. இவ்வளவு நாள் நீ எனக்கு பண்ணது கரெக்டா இருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு பண்ணது தப்பு. ஒருவேளை கரெக்டா இருந்ததுன்னா அது நம்மள இவ்வளவு தூரம் ஆக்கி இருக்குமா? நான் உன்னை பொறுத்து பண்ண நினைச்ச வரும். ஒருவேளை இந்த கல்யாணம் நின்னதே ஏன் நல்லதுக்கு தோணுது. ஒருவேளை அப்படி நடந்தா நான் லைஃப் லாங் இப்படிதான் கஷ்டப்பட்டு போகணும்னு தோணுது வரும். சுப்பு, ப்ளீஸ். உன்னை விட்டு தூரமா போயிடணும்னு தோணுது வரும். உன்னை விட்டு நான் தூரமா இருந்தா சந்தோஷமா இருக்குமோ என்னவோ. நீ எதுக்காக இப்படி லவ் பண்றவர்? என்ன உனக்கு பிடிக்கலையா? என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காதா? ஏதாவது இருந்தா சொல்லு வரும். I can't take this pain. Baru, I think I lost you. Or you lost me. Or we lost ourselves. உன்னை ஹர்ட் பண்ணிருந்தா I'm sorry. நான் உன்னை அடிக்கிற ஒவ்வொரு பாட்டும் வலி எங்க இருக்கும். ஆனா இந்த தடவை வலி எங்க இருக்கு? I think I need some break.